பிரைஸ் தி லார்ட். கட்டுண்டவர்களுக்கு விடுதலையாக்குகிற கர்த்தர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கட்டுகளோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பிரச்சனைகளோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கட்டுண்டு இருக்கிறீங்களா? காயப்பட்டு இருக்கிறீங்களா? விடுதலை எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாம் நன்மைக்காக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு கட்டுகளோடு கூட, பிரச்சனைகளோடு கூட, கவலையோடு கூட விடுதலை ருசிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இன்று விடுதலை அவர்களுக்கு வருவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அறுக்கப்பட வேண்டாம், அவிழ்க்கப்படுவதாக. தகப்பனே, உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. Thank you.